ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஜேசி ஃபின்னி விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு புது வீடியோ, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல சேலஞ்சிங் வீடியோஸ்லாம் போட்டு. ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி சிங்கிளா வந்து சேலஞ்ச் வீடியோ போடாதீங்க ப்ரோ, 1-on-1 சேலஞ்ச் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பழைய கண்டென்ட் தான், நம்ம சேனல் லேட்டாக திறந்ததுனால ஓப்பன் பண்ணதுனால. ஸோ இது மாதிரி நிறைய வந்து கண்டென்ட்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டே வந்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து லைக் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம 1K சப்ஸ்கிரைபர் சீக்கிரமா ரீச் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என் சேனல்ல வந்து வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாக நான் வீடியோஸ் போடும்போது என்னோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து நோட்டிஃபை பண்ணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க மக்களே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2x ஸ்பைசி நூடுல்ஸ் சா யங் அப்படின்னு சொல்லி இந்த கொரியன் ஃபுட். அப்படி நிறைய பேர் வந்து இதை வந்து சேலஞ்ச் போட்டிருந்தாங்க. பயங்கர ஸ்பைசியா இருக்கும், வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் ஸ்பைசியஸ்ட் நூடுல்ஸ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோலோ சிப்பே ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து போடே ஆகணும். அதனால இப்போ போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ எங்க கிடைக்கும்னு தெரியல. ஆன்லைன்ல பார்த்தேன். ஸோ 7 days 8 days ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கிடைச்சா பார்ப்போம். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து அதே கண்டென்ட்டா மாற்றுவோம். அதுதானே ஜேசி ஃபின்னி விலாக்ஸ். ஸோ வாங்க இப்போ வந்து அந்த ஷாப்பிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ சேடான விஷயம் மக்களே, ஒரு பெரிய பல்க் மூமெண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க இருந்து போகும்போதே நினைச்சிட்டே போனேன், கண்டிப்பா இந்த வந்து அந்த 2x ஸ்பைசி நூடுல்ஸ் கிடைக்காது, அது ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு லூசுத்தனமா என்ன பண்ணிட்டோம், ஃபார்ம் பஜார் போயிட்டோம். ஃபார்ம் பஜார் போயிட்டு சரி போனதுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சது வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னு சொல்லி, இது வந்து நிசின் பிராண்ட் இது. ஸோ இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து மாடரேட்டான ஒரு காரம் தான். பட் நம்ம நார்மலா சாப்பிட்ற நூடுல்ஸை விட இது காரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நல்ல ஸ்பைசியா தான் இருக்கும். ரொம்ப வந்து அந்த 2x அளவுக்கு இருக்காது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாம இது காரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த மில்கி மிஸ்ட்ல ஃப்ரூட் யோகட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இது பை 1 get 1 ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஃபார்ம் பஜார்ல, சாரி ராஜா ஸ்டோர்ல. அதுக்கப்புறம் இந்த 2 ஃப்ரூட்டி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். செம காமெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளவு வாங்கிட்டு வந்துட்டு இது காரமா இருக்காதடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை வச்சு என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம கூட சேலஞ்ச் பண்ண வர்றது தாமஸ். எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த 50th வீடியோலயும் 1 year செலிப்ரேஷன், அப்புறம் என் பர்த்டே வீடியோ எல்லாத்துலயுமே வந்திருப்பான். ஸோ அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து அவனை வச்சு ஒரு பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கு. ஸோ அதனால இப்ப போயிட்டு வாங்கிட்டுலாம் வந்தாச்சு. ஸோ இந்த காஸ்டியூம் எல்லாம் மாத்திட்டு நம்ம மேல போயிட்டு இதை குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அவனுக்கு மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட நூடுல்ஸ்ல மட்டும் நம்ம இந்த சில்லி சாஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டு மிச்சம் நிறைய இருக்குது. சோ அதெல்லாம் போட்டு கலக்கி அவனுக்கு மட்டும் காரமா கொடுத்துருவோம். நம்ம ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா கொடுத்துருவோம். நம்ம வந்து காரம் இல்லாம சாப்பிட்டுருவோம். சோ அதுல வந்து நம்ம தான் சேலஞ்சில் வின் பண்ணுவோம். யாருக்கும் தெரியாது. சோ சைலண்டா சொல்றேன். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அவனுக்கு தெரியாம அவனுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுவோம், அவனை இங்க வர சொல்லுவோம், சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் என்ன நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டவ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆன் பண்ணிருக்கோம் பிரசாந்த். அது கடைசியா பார்பிக்யூ. ஆமா, கடைசியா பார்பிக்யூக்கு அப்புறம் இப்போ வந்து ஆன் பண்ணிருக்கோம். நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபயர். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் வச்சுட்டு, சாரி கடாயை வச்சு இப்பவே கண்ணை கட்டுது. மெயின் விஷயம் என்ன மக்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தாமஸ்க்கு வந்து பிளான் பண்ணிருக்கோம்ல, அவன் வர்றதுக்குள்ள இப்ப வந்து என்ன பண்ணலாம், அந்த மசாலா வந்து அந்த சீசனிங் ஆயிலோட சேர்த்து நம்ம வந்து கலக்கி நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவனுக்கு தெரியாம இருக்கணும். ஸோ அவன் சாப்பிட்டு காரத்துல இல்ல ஏழை இப்படி பண்றியா, கிறுக்கு மெண்டல் பயிலாம் செத்தா பயிலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து குக் ஆயிடுச்சு நூடுல்ஸ். அப்படியே வாங்க தாமஸை காட்டுறேன். டேய் நீ இங்க யாரா இருக்க? மேல கூப்பிடுறதுக்குள்ள நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதனால மசாலா இங்கே வச்சிருக்கோம். மசாலா மட்டும்
எனக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து அடையாளம் தெரியாத மாதிரி. ஸோ நம்ம நார்மல் மசாலா இது. என்ன ப்ரோ 4 சாசம் போட்டலாமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? 4 வேணா ப்ரோ. சாஸ் 1 போடு. அவன் வீட்டுக்கு உயிரோட ஃபுட் இல்ல சாஸ் 1 போடு, மிளகாத்தூள் மொத்தமா போட்டு. அவனுக்கும் அதே மாதிரி தான், சேம் ப்ரிப்பரேஷன் தான். என்ன பண்ணுறேன்? போட்டு பாடா படுத்துறீங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க? நீ செத்து போயிடுவாண்டா ப்ரோ. மிளகாத்தூளே ஜாஸ்தி ப்ரோ, அது வேணாம் ப்ரோ, சொல்லது கேளு ப்ரோ. அவன் வீட்டுக்கு எப்பறம் போவான். நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். இதெல்லாம் வந்து மறைச்சு வச்சிடலாம். ஸோ அவனுக்கு வந்து கலக்கிடலாம். ப்ரோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிடு ப்ரோ, கொஞ்சமா இன்னும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தாமஸ் வந்துட்டான். அதனால அவனை போய் கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க. அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாது, மசாலா கலந்த விஷயமும் தெரியாது. யாரும் கமெண்ட்ல போட்டு கொடுத்துறாரு. துப்படி வரல மிசாலே, தொப்பி இல்லாம போக மாட்டேன். ஃபர்ஸ்டே அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடு. அவன் வந்து ஒத்துக்கிட்டியா இல்லையா? ஒத்துக்கிட்டேன். ஓகேல இல்ல சோலி முடிச்சு பாப்போம். ஓகே, இப்போ அவன் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால இந்த காரெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா, ஜுஜிபி மேட்டர்னு சொல்லியிருக்கான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஜெயிச்சிருவானா? ஸோ பாத்துடலாம் யாரு ஜெயிக்கிறான்னு சொல்லி. குழந்தை மாதிரி அழுகுறாங்க இதை பார்த்துட்டு. காரமே இல்லடா, 2 பேர் உட்கார, நானும் உட்கார ஓகே உட்காருங்கடா, கேமரா செட் ஓகே மக்களே, போட்டுலாமா? போட்டுருவோம். ஓகே மக்களே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேகி ரெடி, மசாலா தூக்கி காட்டு 2 பேர். மசாலா ரெடி. ஸோ இங்கே வந்து டைமர் ஓடும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் ஒரு ஃப்ரூட்டி, ஒரு மில்கி மிஸ்ட்டு, எனக்கு ஒரு ஃப்ரூட்டி, எனக்கு ஒரு அந்த மில்கி மிஸ்ட் யோகட். ஓகேவா? எல்லாமே ரெடி, பிளேட்லாம் ரெடி. ஓகேவா? கேமை ஆரம்பிக்கும் போது கேமாக பார்க்கணும். ஓகேவா? பயப்படக்கூடாது, பேக் ஸ்டெப் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ரெடியா? டீலா? சாப்பிட்டு முடிக்கணும், அதான் மேட்ரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் ஃபர்ஸ்ட் அதை எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்க அவுட்டு. அப்படி இல்லை ப்ரோ, யார் கிவ் அப் பண்ணி குடிச்சிடறாங்களோ அவங்க அவுட்டு. யார் ஸ்டேபிளாக நிற்கிறாங்களோ அவங்க வின்னு. அவுட் ஆனவங்க வந்து என்ன பண்ணும்? ஜெயிச்சவங்க ஓகே இரு. அவுட் ஆனவங்க என்ன பண்ணணும்னா ஜெயிச்சவங்களை கூப்பிட்டு போய் என்ன கேட்குறாங்களோ வாங்கி தரணும், சாப்பிட்றதுக்கு தான். ஓகேவா ப்ரோ? கேமராமேனுக்கு சேர்த்து. ஓகே பிரசாத், டீலு நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ வந்து நான் வந்து பங்கு பிரிச்சிடுறேன். இந்தா கிட்ட வந்துட்டோம். நான் தோத்துறேன்னு நினைக்கிறேன். என்னடா மேகில எதுவுமே போடாம இருக்கு? ஓ அப்படியா? அது சும்மாலாம் சாப்பிடணும் இல்லையா? அதான் சும்மா சாப்பிட்டா என்ன இது? இப்போ வந்து டைமர் ஆன் பண்ணிடுவேன். ஓகேவா? இதை சீசனிங் எடுத்து நீ போட்டுக்கணும். நானும் எடுத்து என்ன மிக்ஸ் பண்ணிருக்க? அதில் தான் இது குட்டை மசாலாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. வேற எதுவும் புதுசாலாம் மிக்ஸ் பண்ணலப்பா. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு இவனுக்கும் சேமா இருக்கு. நீ இதை போட போற? அதே இது கூட இருக்கு. எப்பா அதுல தண்ணி எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டோம்டா. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இதை வந்து என்ன பண்ணும் கொட்டி, அதனால இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீ சாப்பிட்ற. இது ஐஸ்கிரீம். ஓகேவா? யோகட்னு வாங்க, தயிர் மாதிரி ஒரு இனிப்பா இருக்கும்டா. லஸ்ஸி சாப்பிட்டுருக்கல, லஸ்ஸி குடிச்சிருக்கல, அது மாதிரி இருக்கும். ஓகேவா? தண்ணி இருக்கு. தண்ணினால ஐயோ கடவுளே, தண்ணியை விட பெனா இல்லை. ஆமாப்ளே. ஸோ ஓகே, ரெடியா? டைமர் ஸ்டார்ட் பண்ணுறா ப்ரோ. பயமா இருக்குடா. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ ஓகே, நாங்கள் வந்து போடுறோம். வா போடு. என்ன பண்ணோம் இதை? என்ன எனக்கு ஸ்பூன் இல்லை, உனக்கு ஸ்பூன்? இதே அநியாயம். இவனுக்கு ஸ்பூன் இருக்கு, எனக்கு ஸ்பூன் இல்லைப்பா. இந்தா போடு. நான் வெயிட் பண்ணுறேன், நான் கலக்கிட்டு வெயிட் பண்ணுறேன். ஏய் என்னன்னே தெரியாம எனக்கு கொடுக்குறீங்கடா, எனக்கு பயமா இருக்குடா. ஏதோ வயிற்றுக்குள்ளே தான் ஆகாதுலடா.
என்ன கேக்கு அதுல இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க போனோம் எங்க போனோம் வந்துட்டு எதா இருந்தாலும் அவன் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பான் பாத்துக்கோ வந்துருங்க ஒரு நிமிஷம். இந்த கலர்ல இருக்கு பச்சை ஒண்ணு இருந்தது அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு எப்படி பிசுன்னு இருக்கு இருந்தது. பாருங்களா நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு புளிப்பு. மாதிரி இருக்கு. டேய் இவன் எனக்கு மட்டும் மசாலா அதிகமா கொடுத்துட்டான் ஏய் அதே என்ன பாரு எனக்கு எப்படி இருக்குது உனக்கு கலர்ரா. ஏதோ சீட்டிங் பண்ணிட்டான்ப்பா எனக்கு அப்போ கூட பாருங்க மக்களே, இன்னும் இல்ல ஸ்பூன்ல சரிப்பா சரிப்பா அதேதான்டா. ஓகே சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? டேய் நில்றா இங்க மிக்ஸ் எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குடா ஏய் இல்லடா சாப்பிடுறியா இல்லையா? இப்படியே பிசைஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதோ ஆகக்கூடாதுடா எனக்கு சாவு சாவும்ல செத்த பையன் நீ நீ நாம எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான் அதான் பாருங்களேன். ஏய் உங்களுக்கு இதுல தெரியும் பாரு பாரு இது எப்படி இது அது எப்படி இது பாரு ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சேன்? கலர்ல தெரியக்கூடாதா டிஃபரன்ஸ்? ஐயோ கடவுளே டேய் என்னடா நான் இன்னும் போட்டு கலரிக்கிறேன்டா. இது இது அப்படியே ஆப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஓகேவா எக்ஸ்சேஞ்ச் என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது என்ன கலர் அது என்ன கலர் ஏதோ சீட்டிங் பண்ணிருக்கான் அவன். கலர் இப்படி ஏய் இருக்கு உன் கண்ணு முன்னாடி தான்டா அதான் ஒண்ணு பண்ணல அப்ப இது என்ன கூட அதை நீ எடுத்துக்கோ இதை அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னு கேக்குற? நீ என்ன மிக்ஸ் சரி வீடியோ போட்டு காட்டுறேன்டா, வீடியோ போட்டு காட்டுறேன்டா, ஃபுல் வீடியோ எடுத்து வச்சிருக்கு காட்டுறேன்டா பாருடா. டேய் அப்படி சரி அப்படி இருந்துச்சுன்னு ஏன்டா உனக்கு 500 ரூபாய்க்கு என்ன கட்டலும் வாங்கிட்டேன் சீரியஸா? உன்னெல்லாம் நம்ப முடியாதே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆகுது. சாப்பிடு. ஏய் டைம் ஓடுதுடா. எனக்கு இப்பவே தலைவலிக்குது பார்த்த உடனே. பா அதே ரெட்டு தான்டா சாப்பிட்டா. நான் டேஸ்ட் பார்க்கலாமா? பாரு பாருங்க பாரு. சரி கடைசியில் பார்த்துக்கலாம். நான் வைக்கிறேன் உனக்கு. பார்க்குற விதமே சரியில்லை. இங்க பாரு அவன் மட்டும் எப்படி பார்க்கறான்? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கறான்? ஃபெயில் ஆயிட்டா என்ன இது பண்ணும்? அப்போ இப்பயே இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இவன் ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டான். இது கல்லாட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன். ரெக்கார்ட் ஆயிடுச்சு அந்த 500 ரூபா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பார்த்துமா இருக்கு இது கல்லாட்டம். நீ கோட்டாளி 10ல இருந்து நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி இருக்கு. I love the chase and the hunt and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a ஏய் தண்ணி குடிச்சிட்டான். சரி ஓகே ஓகே தண்ணி எனக்கு ரூல்ஸே சொல்லப்பா. தண்ணி மட்டும் தான் இது குடிக்கவே கூடாது. தண்ணியும் குடிக்கக்கூடாது. இதுதான் சீட்டிங் ஆடுறியா நீ? என்ன எனக்கு இது சொல்ல எனக்கு சொல்ல. ஆக்சுவலாக இது வந்து கொரியனோட நூடுல்ஸ். இப்படி தான் சாப்பிடுவாங்க கொரியனில். ராமன் பிளேட் மாறிச்சோ. ரசம்லாம் கலக்கல ப்ரோ. எலி மருந்து இல்ல கொஞ்சமா கலந்துருக்கும். அப்பனா இங்கே பச்சிரு. அவன் கல்லாட்ட ஆடுறான் நல்லா தெரியுது. இது நினைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நான் எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்கேன். அவன் பாருங்க அப்படியே மசாலா வச்சிட்டான். ஆமாம் அவன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். அவன் ஏதோ எனக்கு கலந்துட்டான். கலந்துருக்கேன் நான் போடா பைத்தியக்காரா. நான் லாஸ்ட்டாக சாப்பிட சொல்லுவேன் பாருங்க தெரியும்.
அவன் என்ன கலந்துருக்கான், நான் என்ன கலந்துருக்கேன். இப்போயே உதடுக்குது, கண்ணுகள்லாம் இருக்குது. வேற லெவல் ரெடியா. அவர் ஐடியா எனக்கு புரிஞ்சிச்சு. நீ சாப்பிடணும் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா? பல்லுலாம் ரெண்டா இருக்கு ப்ரோ. வேற ஏதாவது கலந்துட்டான் ப்ரோ, அதான் என்னன்னே தெரியல. பால் தாயில் கலந்தோம். அது வேற இங்க அடிபட்டு இருக்குல்ல, அதனால எரியுது ஒரு மாதிரி ரொம்ப. ஹாய், நேற்று வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை. நான் சாப்பிட்டு முடிக்க போறேன் மக்களே. குர்ரா எப்படியும் சரிடா. பாருங்க எல்லாரும் பார்த்துக்கோ ப்ரோ, காட்டு ப்ரோ பார்த்து என்ன. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா மேட்டர். நான் எத்தனை ஸ்பூன் சாப்பிட்டேன், அவன் எத்தனை ஸ்பூன் சாப்பிட்ருக்கான். இது ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டானே. இது கொரியந்துடா. அது இதுவும் கொரியந்து தான்டா. இதுவே நல்லா தான் இருக்கு டேஸ்டா. சரி எடுத்துக்கோ, கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதான் ப்ரோ, அவன் ஏதோ சீட்டிங் பண்ணிட்டான். எனக்கு 500 ரூபா பெற்று ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, அதை தரணும். அவன் பார்த்துக்கோங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? என்ன கேட்ட? 500 ரூபா. என் பத்திர நீங்க உனக்கு 500 ரூபா குத்துற மக்களே. வீடியோ வேணா போட்டு காட்டுறேன். பக்கத்துலேருந்து கொடுக்குற ரியாக்ஷன்லேயே தெரியுது ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டான்ட்டு. ஏய் எனக்கு ஒன்றால செத்தா பார்த்துக்கோங்க. சிக்கன் ஒன்றில் இருக்குங்க மக்களே. பார்த்துக்கோ 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 பார்த்துக்கோ. சீட்டிங் டைமிங் என்னல ப்ரோ முடிச்சிருக்கா? கண்டிப்பாக சீட்டிங். 10 minutes 11 secondsல கரெக்டாக முடிச்சிட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு ஜுஜிபி மேட்ரு. இது அதான் ஏதோ சீட்டிங் பண்ணிட்டான் ப்ரோ, அது மட்டும் உண்மை தெரியுது எனக்கு. கண்டிப்பாக நான் குடிக்கலாமா? அவன் கிவப்பே சொல்ல மாட்டான். நான் இப்போ எவ்வளோ நேரம் பரவாயில்ல, காரை தாங்க தெரியும் எனக்கு. ஃப்ரெஷ் நாக்கை நாகத்தேட மாடும் செய்யும். இல்லை சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணினா எனக்கு மட்டும். அவனுக்கு சீனி மிக்ஸ் பண்ணிட்டான். சோத்தவன் சின்னிக்கிட்டேவா? அதான் இவன் ஏதோ பிரியாணியில் நிறைய சாப்பிடக்கூடாதுன்ட்டு அஜினமோட்டோ கலப்பானுங்க. இவனுக்கு என்ன மோட்டோ கலந்தான்னு தெரியல, எனக்கு உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஜிபி மோட்டோ கலந்தோம். உடம்ப வளர்த்து வச்சா மட்டும் போதாதுடா, தில்லு இருக்கணும். தாப்புல தில்லு இருக்கணும்டா, அதுக்கு முதல்ல உயிர் இருக்கணும். உயிரெல்லாம் இருக்கும். எவ்வளோ ப்ரோ டைம் போயிட்டு இருக்கு? அது 13 minutes. அது போகும் ப்ரோ, அது 24 மணி நேரம் ஆகும் நைட்டு. இந்த சந்தான காமெடி இருக்கும் தெரியுமா, கடைசியில் யார் காம்ப்ரமைஸ்? ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஹாய். எரிக்க போறீங்களா? சும்மா ஜோதி ஜோதிகா நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கிய மாதிரி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு தக்க ஜிம் சக் சக் சக். கிவ் அப் பண்ணிட்டான் மக்களே, கிவ் அப் பண்ணிட்டான். கிவ் அப் சொல்லிடு. சரி கிவ் அப் வா. குடியே எடுத்து குடி. இதில் என்ன கலந்தான்னு தெரியலையே. அது மூடிதான் இருக்கு. யோ டேய் சும்மா சொல்லுண்டா. ஓகே நம்புறேன், இதுலயே உன்னை நம்புறேன். இப்போ குடிச்சா மக்களே அவுட். டைமர் ஆஃப் பண்ணிக்கோ ப்ரோ. ஓகே நானும் குடிக்கிறேன். அப்ப வின்னர் யார் ப்ரோ? கல்லாட்டம் ஸ்பைசஸ் நூடுல்ஸ் ஜெயிச்சது நான் தான். கல்லாட்டம் ஏய் ஜெயிச்சது நான் தான்டா. கல்லாட்டம் ப்ரோ, அவன் ஸ்டார்டிங்ல வீடியோ பண்ணி போட்டுருவான். மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்காங்க, உருன்னு உரிறான். பொறுமை டேய் இதுல காம்படிஷன் வாடா, 10 வருஷம் நான் குடிக்கிறேன்டா. இந்த மாதிரி கல்லாட்டம் பண்ணி
என் பொழப்பிலே கிடையாது. என்ன ஆட்டம் ஆடுற நீ? இந்த மாதிரி ஜூஸ் 35 கொடு, நான் இறக்குறேன். பார்க்கலாமா? 35 குடியா? அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா வராரு. அடுத்த சேலஞ்சு, இந்த சேலஞ்சில தோத்துனா அடுத்த சேலஞ்சுக்கு வந்துட்டான். ஆஹா ஐயோ கையெல்லாம் தெரிச்சிச்சு. டேய் என்னதுடா அது? தயிர் சாதம் ப்ரோ. சாப்பிட்றதுக்கு ஸ்பூன்லாம் வைக்க மாட்டியாடா? சேலஞ்சு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போகாது, எல்லாம் பக்காவாக இருக்கணும். என்ன பண்ணாரு? எனக்கு உங்க கஷ்டம் புரியுது ப்ரோ. இது எப்படி சாப்பிடுவாங்க? இப்படியா? அந்த ஸ்பூன் எடுத்து சாப்பிடு ப்ரோ. என்னதுல அது? ஏய் லஸ்ஸி தாண்டா குடுறா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது போன்னு தெரிஞ்சு. சாப்பிட்டு பாடுறா. நான் இவ்வளோ சாப்பிட்றேன்டா. வேற உள்ள ஃப்ரூட்ஸ் தாண்டா போட்டு வச்சிருக்காங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸு வேற நல்லா. ஃப்ரூட்ஸு, தயிர், சக்கரை, அவ்வளோதான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சொல். ஏய் அவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யோகர்ட் கேள்விப்பட்டது இல்லையா? யோகர்ட்னா ஒயிட்டு எக்கா? இந்த இங்கிலீஷ் என்னன்னு தெரியாதவங்களுக்கு பதில் சொல்லிடலாம். இங்கிலீஷ்லாம் என்னன்னே தெரியாத வரைக்கும் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் அது சொல்ல முடியாது. ஸோ வின்னர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. எங்கே கூட்டின்னு போகிற? சுடுகாடு. எங்க? இருக்க நிலைமைக்கு அங்கதான் சுடுகாடு. சுடுகாடு கூப்பிட்டு போகிறாராம். ஃபஸ்ட்டு பாத்ரூம் போகணும். பாத்ரூம் போகணுமா ஃபஸ்ட்டு, செகண்ட் சுடுகாடுக்கு போகணுமா, மூணாவது டைம் போலாம். ஆளு ஒரு ஐஸ்கிரீம். அப்போ இவன் சுடுகாடுக்கு போயிட்டானா நானும் கேமராமேனு ஜெயிலுக்கு போக வேண்டியதான். இவன் இப்போ என்னை கூட்டிகிட்டு இந்த என்ன கடை ப்ரோ அது? டெய்லி அங்கே நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அங்கே போக போகிறோம். எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். இதே மாதிரி யோகர்ட் வந்து இன்னும் ஒரு 3 பேக்கெட் வாங்கி தர போகிறோம். ஸோ இன்னும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் சந்திக்குவோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜேசி ஃபினி அண்ட் தாமஸ். கேமராமேன் சீட்டிங் பிரசாந்த். பாய்.